ஓகே, நாங்கள் பார்ப்போம். இது வந்து லைட் சீரீஸில் கடைசி ப்ராக்டிக்கல் 21.2 21.2. லைக் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், லென்ஸில் வந்து இது 2வது வீடியோ அவன் பாட்டாக பிரிச்சிருக்கிறான்னு. ஸோ நாங்கள் பார்ப்போம். இது ஈஸி தான். போன முறையான வீடியோ பார்த்துட்டு தயவுசெய்து இதில் வாங்கும். ஏனென்றால் இது முக்கியம். போன முறையான வீடியோ விளங்கிட்டேன்டா இது ஈஸியாக விளங்கிடும். அதில் நான் கொஞ்சம் வடிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த விளக்கங்கள் எல்லாம் சொல்லியிருப்பேன். இதில் அதில் கதைக்க மாட்டேன். ஸோ அதை பார்த்துட்டு இதில் வாங்கோ. நாங்கள் வந்து டிரெக்டாக ப்ராக்டிக்கலுக்கு போவோம். என்னென்றால், குழிவு வில்லை ஒன்றின் பிம்பத்தின் அளவுக்கமைய பொருந்துகை முறையில் பிம்பத்தின் அமைவுகளை பொருந்துகை முறையில் பெறுவதும் அதன் மூலம் வில்லையின் குவிய தூரத்தை துணியணும். ஒன்றும் இல்லை, அந்த எஃப்எக்ன்றது தான். லொகேஷன் ஆஃப் த இமேஜஸ் ஃபார்ம் பை த கன்கேவ் லென்ஸ் பை த மெத்தட் ஆஃப் நோ பேரலாக்ஸ் அண்ட் ஹென்ஸ் டிசமினேஷன் ஆஃப் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ். இதில் என்னென்றால், அவன் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூவையும் வியையும் கண்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூவையும் வியையும் கண்டு இந்த 1OV அந்த சமன்பாடு உங்களுக்கு தெரியும் தானே? என்ன எழுதுவோம்? 1OV - 1OU = 1/f. இந்த சமன்பாட்டின் படி இது போன வழிகான் என்னது இன்டர்செப்ட் அங்கால கொண்டு வந்து 1/v வந்து yயில் போட்டு 1OU + 1/f போட்டு y = mx + cயில் போட்டு அந்த c-யை 1/f பார்த்து அதில் தான் இந்த சமன்பாடு வச்சு கணக்கு செஞ்சுருப்பான். இதுதான் நான் ஏற்கனவே பார்த்தேன். அதே கன்செப்ட் தான் இங்கேயும் வரப்போகுது. ஸோ அதை வச்சுக்கொண்டு என்ன ஜூவையும் வியையும் கண்டுட்டு எஃப்ஐ காண்ற கன்செப்ட் தான். அப்போ எங்களுக்கு மெயினாக தேவையான எஃப் தான். அவனுக்கு எஃப் தான் தேவை. அந்த எஃப்ஐ கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் வி ஜூவை காண போகிறான். இதுதான் எங்களோட கன்செப்ட். ஸோ ஈஸி தான் அந்த ப்ராக்டிக்கல். டக்குனு பார்ப்போம். இது என்னென்றால் முதல் வந்து நார்மலாக கன்கேவ் லென்ஸ், குழிவு வில்லை. ஸோ குழிவு வில்லை எனக்கு குழிவாக இருக்கும். அதை வச்சு கொண்டு செய்கிறது அது என்னென்ன தெரியும், அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஏன்னா ப்ராக்டிக்கலுக்கு மட்டும் நேராக வாரேன். இதில் வந்து என்னது உங்களுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கிறோம். தேவையான பொருள் என்னென்றால் கன்கேவ் லென்ஸ் மவுண்டட் ஆன் ஸ்டாண்ட், அதாவது தாங்கி ஒன்றில் வைக்கப்பட்ட குழிவு வில்லை நார்மல். அடுத்தது ஒளியியல் குண்டூசிகள் லைக் ஒப்டிக்கல் பின்ஸ். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் ஒப்டிக்கல் பின்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஒளியியல் குண்டூசிகள்னு தான் எழுதணும். தனியாக குண்டூசின்னு போடுறதில்ல, ஊசின்னு போடுறதில்ல, பின்னண்டு எழுதுறதில்ல, ஒப்டிக்கல் பின் அப்படி நீங்கள் எழுதணும். அடுத்தது தளவாடி ஒன்று சொல்லியிருக்கிறான். தளவாடி மிரர், பிளேன் மிரர் ஸ்ட்ரிப். தளவாடி கீழே பிளேன் மிரர் ஸ்ட்ரிப். இது என்னது இதில் வந்துருக்கு? தளவாடி என்றால் என்ன என்றால் நாங்கள் மோம் பார்க்குற கண்ணாடி. அது என்னது, இங்கால பக்கம் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அது இங்கால பக்கம் வரும். மற்றது அப்படியே ரிவர்ஸாக இமேஜ் தெரியும் நார்மல். அதாவது எங்களை இதில் பார்த்தா அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் தளவாடி. அது உங்களுக்கு நார்மலாக தெரியும். அதுக்கும் இதில் வந்து இதுகள் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, எங்கள் இந்த ரோடுகளில் பார்க்கல, ரோடுகளில் சில நேரம் கண்ணாடி வச்சுருப்பாங்க. அந்த கண்ணாடி வந்து அப்படி என்ன இங்கே அங்கால பக்கத்தையும் காட்டும், இங்கால பக்கத்தையும் காட்டும் மட்டும் மாதிரி. நேராக பார்த்தா எங்களை மட்டும் தெரியாமல் கொஞ்சம் இப்படி தெரியும். அதில் கன்செப்ட் தான் அது. இது வந்து உங்களுக்கு என்னது, அதில் கன்வெக்ஸ் பூட்டியிருப்பான். இதில் வந்து எங்களுக்கு பிளேன் மிரர், அதாவது அப்படியே சரியாக நேரம் அப்படியே தெரியும் எங்களுக்கு. அதான் பிளேன் மிரர். அதுன்ற ஜூசேஜ் இதில் என்னென்னு நான் சொல்லுவேன். அதை இங்கே வச்சிருக்கிறான்னு தெரியணும். பிளேன் மிரர் ஸ்ட்ரிப் போன இது எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? பிளேன் மிரர் ஸ்ட்ரிப் வருது. அண்ட் மீட்டர் ரூலர் ஆஃப் கோர்ஸ் அடுத்த பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன். பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் அது இங்கே வச்சுக்கலாம். பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் எப்போவுமே எங்கே நீங்கள் பொருளை வைக்கிறீங்களோ அந்த பொருள் வைக்கிறதுக்கு தான் பின்னுக்கு வரணும். அது என்னத்துக்குன்னா போன முறையே சொல்லிட்டேன். என்னத்துக்கு? கிளியர் இமேஜை பெறுறதுக்கு, அதாவது தெளிவான பிம்பத்தை பெறுவதற்கு, தடைகளின்றிய தெளிவான தடை அல்லது கலைப்பான்களின்றிய தெளிவான பிம்பத்தை பெறுவதற்கு நான் வந்து தெளிவான பிம்பத்தை பெறுறதுக்கு தான் நான் வந்து பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் வச்சுருக்கோம். ஓகே, அது வச்சுருக்கிறோம். இதில் வந்து ஒரு ஸ்டாண்டில் போட்டு கன்கேவ் லென்ஸ் வச்சுருக்கிறோம், மிரர் வச்சுருக்கிறோம். இந்த பின் இப்போதைக்கு வராது, மிரர் வச்சுருக்கோம். என்னென்னால் இதில் வந்து ஒப்டிக்கல் பின்னோட ஒப்டிக்கல் பின், அதாவது குண்டூசி என்றே நாங்கள் சொல்லணும். குண்டூசி என்றால் இதில் வச்சுருக்கோம். அது என்ன அந்த அதாவது ஒளியியல் குண்டூசி. அந்த ஒளியியல் குண்டூசி இதில் வச்சுருக்கோம். நான் ஒப்டிக்கல் பின்னு சொல்லிட்டு போகிறேன்டா, பின்னு சொல்கிறேன். அந்த பின்னை இதில் வச்சுருக்கோம். யோசிக்கலாம் என்னென்னா, பின் வந்து தலைகளாக சுற்றணும், தலைகளாக நிற்குமெண்டு. அது தலைகளாக நிற்கல நிறைய, அதை வந்து பிடிச்சி வச்சுருக்கேன். ஆனால் அந்த ஸ்டாண்டு இதில் ஓடலை. அப்போ கேட்கலாம் அதில் வலு வருமோண்டா, அந்த அதில் என்ன ஒரு கொஞ்சத்தை இப்படி போட்டாங்க, அதை வச்சு ஸ்டாண்டெல்லாம் வச்சு அது தலைகளாக நிற்காது. நான் எல்லோரும் யோசிச்சவங்களா முதல் குழம்பைக்கில் அதான் தலைகளாக நிற்காது. முதல் பார்க்காது என்னடா தலைகளாக நிற்குதுன்னு பார்த்தா ஸ்டாண்ட் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டாண்ட் கதையை அவன் கதைக்கல, ஆனால் அது வச்சுருப்பாங்க. ஸ்டாண்ட் வச்சு தான் செஞ்சுருப்பாங்க. ஓகே, அதில் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று போட்டிருப்பாங்க. அதை நான் இதில் சொல்லலை. அது ஒப்டிக்கல் பின் ஸ்டாண்டில் வச்சுருப்பாங்க. இப்போ நான் ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். கன்கேவ் லென்ஸுக்கு
குழிவு வில்லைக்கு இங்கால பக்கம்தான் என்னது படத்தை நீங்கள் இங்கால வச்சிங்க என்றால் அதோட இமேஜ் இங்கால தான் வரும். அதோட வேர்ச்சுவல் இமேஜ் அது இங்கால பக்கம் தான் வரப்போகுது. பலமே ரியல் இமேஜ் அங்கால வராது, வேர்ச்சுவல் இமேஜ் இங்கால பக்கம் தான் வரப்போகுது. அண்ட் உங்களுக்கு தெரியும் இதுக்குள்ள நாங்கள் எந்த பக்கம் வச்சாலுமே அது உள்ளே தான் தெரிய போகுது. அது ஃபோக்கஸுக்குள்ளே இருக்கணும் இல்லை, அந்த பிரச்சனையே இல்லை. அது நீங்கள் எந்த பக்கம் வச்சாலுமே அது இதுக்குள்ளே தான் தெரிய போகுது. அப்போங்கிற கன்செப்ட் என்னது, நாங்கள் போன முறை என்னதுக்கு எஃப்ஐ கண்டனாங்க. அதாவது அந்த தூரத்துலேருந்து ஒரு ஒப்ஜெக்டை பார்த்து குவியை வச்சு கண்டனாங்கள் ஒரு இது. அது என்னதுக்கு கண்டனாங்கள் என்றால் எஃப்க்கு கிட்ட வச்சா இன்ஃபினிட்டி போயிட மாட்டேன். இங்கே அந்த பிரச்சனையே இல்லை, என்ன நடந்தாலும் அதுக்குள்ளே தான் நடக்க போகுது. எஃப்ல வச்சாலும் சரி, எங்கே வச்சாலும் சரி, அது வந்து இதுக்குள்ளே தான் எப்படி இமேஜ் வரும். ஏண்டா இது வந்து இப்படி அடிக்கிற மாதிரி ஒன்றுக்குருவோம், மற்றது சென்டருக்குள்ள போகிற ஒன்றுக்குருவோம், அது ரெண்டும் ஜாயின் பண்ணுறதெல்லாம் இமேஜ் வரும். அப்போ அந்த இமேஜ் வந்து நீங்கள் எப்படி பார்த்தாலும் உள்ளே தான் வரப்போகிறதால உங்களுக்கு முதலாவது தெரியணும். பின்ன வந்து நாங்கள் எங்கேயும் வைக்கலாம். ஸோ இன்ஃபினிட்டியில் பார்க்க தேவையில்லை. போன முறையான வீடியோ, அதாவது கடைசி வீடியோவில் அந்த ப்ராக்டிக்கலாக அப்படி தான் பார்த்துருவோம். எங்கேயும் வைக்கலாம். அடுத்தது இதில் வந்து இந்த அச்சு மைய அச்சு இருக்கല്ലോ, இந்த இதுக்குள்ள போகிற அச்சு, அந்த அச்சில் தான் இந்த பின் முட்டி இருக்கணும். அதுதான் எங்களுக்கு மெயின். ஸோ அதில் நீங்கள் வைப்பீங்க, இமேஜ் இதில் விடும். இமேஜ் எங்களுக்கு பார்க்க இயலும், அதால் பார்த்தா எங்களுக்கு இமேஜ் தெரியும். ஆனால் அந்த இமேஜின் டிஸ்டன்ஸ், அதாவது இந்த கண்ணாடிக்கும் இப்போ ஒப்ஜெக்டின் டிஸ்டன்ஸ் என்னது ஜூ, பொருளின் தூரம் ஜூ, அதாவது இந்த குழிவு வில்லைக்கும் இதுக்கும் ஆனால் அந்த டிஸ்டன்ஸ் ஜூ. எங்களுக்கு என்ன தேவை, இமேஜ் டிஸ்டன்ஸ் வி வேணும். அதை எங்களுக்கு என்னடா தேவை, இப்போ இந்த இதுகள் எல்லாத்தையும் தூக்கி போடும். உங்களுக்கு என்ன தேவைன்னு முதல் பேர் ஜூவும் தேவை வியும் தேவை. எங்களால் மீட்டர் கோலை வச்சு ஜூ அளக்கலாம், என்னடா தெரியுது. வி என்னன்றா அளக்குறது. அது வந்து இமேஜ் போன முறையே நாங்கள் பார்த்த நாங்கள் அந்த இமேஜ் எங்களால் தொடையலாமல் கிடந்ததுன்றால அந்த இமேஜுக்கே நாங்கள் இது செஞ்சாங்க. இது வந்து இதுக்கும் அங்கால இருக்குது, அது என்ன அளக்குறது. இதுக்கும் அங்கால இருக்கிறத என்னென்ன அந்த பின்னை வச்சு அளக்குறது. நீங்கள் இப்போ பின்ன இதில் வைக்கிறாது, பின்ன நீங்கள் நேரம் இதில் வச்சிங்கன்னா இதால் பார்த்து எங்கே வைக்க போகிறீங்க. ஸோ அந்த பிரச்சனைக்காக தான் நாங்கள் வந்து இந்த மிரரை கொண்டு வரோம், தளவாடி கீழத்தை கொண்டு வரோம். பிளேன் மிரர் ஸ்ட்ரிப், பிளேன் மிரராக மிரர் இல்லை பிளேன் மிரர், தளவாடி கண்ணாடி. ஸோ அதை நாங்கள் இதில் வச்சோம்னால் எங்களுக்கு என்ன தெரியுமாட்டா பார்ப்போம். முதல் வந்து உங்களுக்கு இமேஜ் வந்து இதில் முட்டி கொண்டு இருக்குமென்னு தெரியும். ஏன் அதில் வந்து கட்டாயம் முட்டி கொண்டு தான் இருக்க போகுது. இந்த அச்சில் கட்டாயம் முட்டும், அது இதை விட சின்னதாக இருக்கும், அது முட்டுது, எல்லாமே எங்களுக்கு ஓகே. ஆனால் என்ன பிரச்சனை, இது நடுவில் வந்து எல்லாமே சரி, இது அளக்குறதா எங்களுக்கு பிரச்சனை. எங்களுக்கு வி தேவை. அந்த வி என்னென்னு எடுக்கிறது, வி என்னென்னு எடுக்கிறேன்னு பார்த்தோம்னால் உங்களுக்கு இந்த பிளேன் மிரர் ஸ்ட்ரிப் இருக்குது தானே, இந்த பிளேன் மிரர் ஸ்ட்ரிப்பை வந்து இதில் வச்சிங்க என்றால் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டாக இந்த இமேஜ் தெரிய போகுது. நீங்கள் பிளேன் மிரர் ஸ்ட்ரிப்பை வந்து அந்த பிளேன் மிரர் ஸ்ட்ரிப்பை வந்து இதில் வச்சு போட்டு இங்கே அந்த பி என்ற அடுத்த ஊசி, அடுத்த ஒளியியல் கொண்டு ஊசி, ஒப்டிக்கல் பின் எடுங்கோ, அதை எடுத்து இதில் இருந்து ஏதோ ஒரு கொஞ்சம் தூரத்தில் வச்சு போட்டு நீங்கள் இந்த இமேஜுக்கு நேராக அது இந்த இமேஜை வேலை வைக்கணும். நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறேன், இது வந்து எங்களை அப்படியே சரியாக எவ்வளவு தூரத்தில் இருக்கோ அவ்வளோ தூரத்தில் அங்கே காட்டுமெண்டு. அப்போ இதுக்குள்ளே இருக்கிற தூரத்தை இது இங்கே வர வச்சிட்டீங்கன்னால் இப்போ இந்த தூரத்தை நீங்கள் இங்கே பக்கம் வர வச்சுக்கலாம் தானே. லைக் அதை நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ண தெரியும். அது ப்ராக்டிக்கல் நேராக செஞ்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணால் அப்படியே அதுக்கு நேராக இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கு என்ன செய்யணும், நீங்கள் கண்ணை இங்கே வைக்கணும். கண் நாயக்கனே சொல்லியிருக்கிறேன், லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷன் அதில் நீங்கள் வச்சிருக்க வேணுமெண்டு. அந்த பார்வை நெளிவு தூரம்ன்ற ஒன்று இருக்கല്ലോ, அந்த அதில் வந்து நீங்கள் அதில் வச்சுருக்கணும். அந்த எக்ஸ் வந்து கிரேட்டர் ஈக்குவல் 25 சென்டிமீட்டர் வந்திருக்கும். தெளிவு பார்வை நெளிவு தூரம் அந்த தூரத்தில் நீங்கள் வச்சுருக்கணும். அதுதான் கண் வச்சுருக்கணும். ஆனால் நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்க என்றால் அந்த இமேஜ் வந்து என்னது, இதை நீங்கள் இதில் அரைக்கினீங்கள் என்றால் இதை கொஞ்சம் பின்னுக்கு போனால் இதுவும் பின்னுக்கு வரும், முன்னுக்கு அரைக்கினா இதுவும் முன்னுக்கு வரும். அப்போ அதை வச்சுக்கொண்டு நீங்கள் இந்த இதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கல் கொஞ்சம் கஷ்டம் தாண்டா, அதுக்குள்ள வந்து வைக்கணும். லைக் அதை அட்ஜஸ்ட் பண்ணி இதுக்குள்ள வைப்பீங்க. அதுக்குள்ள வைக்க நீங்கள் என்ன செய்யணும் என்றால் முதலாவது முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது, இந்த கண்ணாடி வந்து இதுண்ட மையம், இந்த மையம் இருக்குது கண்கேவில், அது இந்த மையத்தில் தான் இருக்கணும். அதாவது இதுண்ட அரைவாசியில் இருக்கணும். கண்கே லென்ஸில் அரைவாசியில் இருக்கணும். நாங்கள் மேலே பார்க்கணும். இந்த இமேஜ் எங்களுக்கு தெரியும், அந்த இமேஜோட இதுண்ட இமேஜை இங்கே வந்து நாங்கள் பொருத்த செய்ய போகிறோம். அப்போ அப்படி பொருத்த செய்ய இதுவும் தெரியணும், இது தெரியணும். நீங்கள் மேலே வச்சிங்கன்னா இது தெரியாது. ஸோ என்னது ஒன்றும் செய்யலை, இதை நீங்கள் முன்னுக்கு இறக்கிறதுக்கு தெரியணும்ன்றதால முதலாவது மெயினாக கவனிக்க வேண்டியது இது வந்து இந்த படத்தை சொல்லினா மேலே ஓட்டு திருவிட்டானா உங்களுக்கு படம் இல்லை, அவன் என்ன இரண்டு கேட்டாண்டா சரியாக இதில் இருந்திருக்கணும். அதுக்கு வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி இதை கேடுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், என்னது இந்த தூரம் தான் இதுக்கு அளக்க போகிற தூரம். ஏனென்றால் அது கண்ணாடியில், அப்போ அதே அளவு தான் இங்கே வரப்போகுது. இதை படத்தில் கொஞ்சம் பழையாக தெரியுது, ஏனென்றால் அதுக்கு கீழே போயிட்டு
அது அப்படி தான் வருது. இந்த எக்ஸ் சமன் வி ப்ளஸ் y என்று நீங்கள் போடலாம். எக்ஸ் சமன் வி ப்ளஸ் y. ஏனென்றால் எங்களுக்கு வந்து அந்த கண்ணாடி அங்கே வருதுன்னு தெரியும். உங்களுக்கு என்ன தேவை? v தேவை. அப்போ v சமன் எக்ஸ் மைனஸ் y. உங்களால் இந்த கண்ணாடிக்கும் இதுக்குமான தூரத்தை அளக்கலும், இதுக்குமான தூரத்தை அளக்கலும், எக்ஸ் அளக்கலும், y அளக்கலும் செய்யலாம். இதில் வந்து நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டியது வந்து 3 வாசிப்பு எடுக்கணும், ஜூ எடுக்கணும், y எடுக்கணும், எக்ஸ் எடுக்கணும். அண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 6 ரீடிங் எடுக்கணும் மினிமமே. நாங்கள் வி ஜூன்ட்டு வச்சு ஒன்றை மட்டும் கணக்கு செய்யலாம், வலு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கிராஃப் போடணும். அப்போ கிராஃபில் போட்டு நீங்கள் செய்கிறீங்க என்றால் அதுக்கு 6 ரீடிங் எடுக்கணும். ஓகே, ஸோ இவ்வளோ தான். இதில் வந்து நீங்கள் அதை போட்டு கிராஃபுக்கு இருக்கீங்க. கிராஃப் வந்து உங்களுக்கு இந்த இதெல்லாம் வரும். ஏன்னா சி வந்து மேலே தான் வரும், 1/F இதில் வரும். இப்போ என்னது எஃப் இதனை தலைகள் ஆக்கிங்க. அண்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, போன இதிலேயே சொல்லி போட்டு 1/Juக்கு நீங்கள் வேல்யூ பார்த்து தான் செய்யணும். நீங்கள் கிராஃப் கிடைக்க 1/Juக்கு தான். இது வந்து இதுதான் இது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள், அதாவது மாறாத சைடு இது தானே. என்ன எக்ஸாக்ட் தானே எங்களுக்கு மாறாது. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன செய்ய, இதில் இது சாரே இல்லை. இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா சாரா மாதிரி சார்பு மாதிரி தானே. இது வந்து என்னது 1/Juவில் 1/V வந்து 1/Juவில் சார்ந்து இருக்குது. ஸோ என்ன செய்கிறது, ஒன்றும் செய்யலாது. இதில் சார்ந்து இருக்குன்றதால இதைத்தான் நாங்கள் வந்து எக்ஸில் வந்து வித்தியாசமாக அந்த அளவு வைக்கிறாங்க. அப்போ 1/Juக்கு தான் பார்க்கணும். நீங்கள் ஜூக்கு அளவு பார்த்து செய்கிறீல, ஜூக்கு அளவு இப்போ ஜூ 5, 10 பார்க்குறீங்களா, இதுக்கு தயவு செய்து போன வீடியோ பார்த்துட்டு வாங்க. அண்ட் இவ்வளோ தான். இதில் வந்து ஓகே, இந்த அதில் வந்து 1/V போட்டுக்கிறீங்க. அதில் வந்து என்னது, இது வந்து கார்டீசியன் பிளேனில் 2 பாசிட்டிவ் தானே. இது ரியல் இமேஜ், வெர்ச்சுவல் இமேஜ் தானே. வெர்ச்சுவல் இமேஜுக்கு பாசிட்டிவ் மேலே தான் வந்திருக்கு. என்னது வெர்ச்சுவல் இமேஜும் ரியல் ஆப்ஜெக்ட்டும் மேலே கீழே மாறி மாறி பார்த்து நாங்கள் இதை நீங்கள் மாற்றி சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் போன முறை வீடியோவில் அது தெளிவாகவே உங்களுக்கு சொல்லிட்டேன். ரியல் ஆப்ஜெக்ட் வெர்ச்சுவல் இமேஜுக்கு இப்படி தான் வரும் படம். நான் அதை ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. இந்த படம் இப்படி தான் இதில் வரும். இதை நீங்கள் ஒருக்கா பார்த்துக்கிறோம். உங்களுக்கு அப்படி இருக்கிற பாயிண்ட் எடுத்து போட்டு நீங்கள் 1/F போட்டுக்கிறோம். இவ்வளோ தான் உங்களோட ப்ராக்டிக்கல். இதில் வந்து முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்றால், நான் நேற்றே அதுகள் சொல்லிட்டேன், பட் இன்றைக்கும் திரும்ப சொல்கிறேன். அதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து, இப்போ பொருள் வந்து உங்களுக்கு தெரியலை என்றால், அதாவது நீங்கள் பார்க்கல பொருளை படி உங்களுக்கு தெரியும், ஆனால் அந்த பொருள் வந்து இந்த ஒப்டிக்கல் பின் இதில் வந்து நேரம் இல்லை என்றால், அது கொஞ்சம் சொத்தியாக இருந்தாலும் என்ன அர்த்தம், இந்த கண்ணாடி வந்து ஏதோ பிரச்சனை. அப்போ கண்ணாடி திருப்போம். இதுக்கு வந்து தயவு செய்து போன வீடியோ பாருங்க. அதே மாதிரி போன ப்ராக்டிக்கல்னா நோட்ஸ் ஒர்க்காக படிங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இதில் வந்து அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த கண்ணாடியில் தான் இங்கே பிரச்சனை இருக்குன்னு கண்ணாடியை திருப்பி அதை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி வரும். இது வந்து நேராக இல்லாட்டி கண்ணாடியை திருப்ப வேண்டி வரும். என்னது தளத்தோடு சேர்த்து திருப்ப வேண்டி வரும். அப்படி தலைகளை அப்படியே நேராக இருக்கணும். அப்படி இல்லைங்க சொத்தியாக இருந்தால் தளத்தோடு சேர்த்து திருப்ப வேண்டி வரும். அதுதான் எங்களுக்கு எரர் வருது அதில். அதுதான். மற்றபடி உங்களுக்கு இதில் ஒன்றும் இல்லை. மற்றபடி உங்களுக்கு இதில் பெருசாக ஒன்றும் கேட்க மாட்டேன். மற்ற சிலதில் நீங்கள் ஜோசிச்சு செய்யலாம். அவ்வளோதான். இதில் பெருசாக உங்களுக்கு பெருசாக கேட்க மாட்டேன். ஸோ இவ்வளோ தான் உங்களோட ப்ராக்டிக்கல். ஓகே, பாஸ்வேர்ட் பார்ப்போம். என்னடா உங்களுக்கு வந்து 2010 தான் போட்டிருக்கான். என்ன பிரச்சனை என்னடா, வளமையாக உங்களுக்கு கன்வெக்ஸ் லென்ஸ், அதாவது குழிவிலே தான் வச்சு செஞ்சுருக்காங்க. குழிவிலே வந்து பெருசாக இதில் வரையில 2010 தான் வந்திருக்கு. ஆனால் என்ன பிரச்சனை, இந்த டெக்னிக், இந்த கண்ணாடி வச்ச டெக்னிக் இருக்கலோ, இதை வச்சு கொண்டு கன்வெக்ஸ் லென்ஸ் குவிவு வில்லையில் உங்களுக்கு வந்து இதை யூஸ் பண்ணி ப்ராக்டிக்கல் செய்கிற மாதிரி ஒரு செட்டப் போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும் என்றால், உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், இந்த கண்ணாடி செட்டப்பை வச்சு எனக்கு அதை செய்ய தெரியுமா. அதே மாதிரி இந்த நீங்கள் இது படிச்சிருக்கீங்க, 2 வில்லையை வச்சுக்கொண்டு அதை வச்சுக்கொண்டு இந்த கணக்கு செய்கிறேன். அதை நீங்கள் இதில் பார்த்துருங்க, 2 வில்லையை வச்சுக்கொண்டு செய்யலாம். அந்த கணக்குகளும் உங்களுக்கு போட்டிருக்கு. அது வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் செஞ்சு பார்க்கணும். தயவு செய்து இந்த பாஸ் பேப்பர் ஸ்ட்ரக்சரை அப்படியே லைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் சீரீஸே இதோட முடிஞ்சுது. ஸோ அதோட பாருங்க, 2010 இப்போவே எடுத்து மேலால் செய்ய பாருங்க. இவ்வளோ தான் உங்களோட ப்ராக்டிக்கல். இந்த டவுட்ஸ் எல்லாம் என்னோட கேளுங்க. அண்ட் பழைய வீடியோஸை தயவு செய்து பாருங்கள். உங்கள் லைட்டு முடிஞ்சு ஹீட்டு முடிஞ்சது. நீ அடுத்தது நான் சவுண்ட் போவேன், சவுண்ட் முடிய எலக்ட்ரிசிட்டி போகும். ஓகேடா, பை.